சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் பிரபலங்கள் பலருக்கும் தங்களுடைய வாழ்த்துக்களை ரஜினிகாந்த் அவர்களுக்கு தெரிவிச்சுட்டு வராங்க. நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவருமான விஜய் அவர்கள் ரஜினிகாந்த் உடல்நிலை குறித்து தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு. அந்த பதிவில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுவதும் ரஜினிகாந்த் அவர்கள் விரைவில் பூரண உடல்நலத்துடன் வீடு திரும்ப வேண்டும் என இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன் என்று அந்த பதிவில் சொல்லியிருக்காரு. இந்த நிலையில் அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில் அவங்க என்ன சொல்லியிருக்காண்டா, நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இதயத்தில் செல்லும் இரத்த குழாயில் வீக்கம் ஏற்பட்டிருக்குது. இதனால் அறுவை சிகிச்சை இல்லாமல் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருப்பதாகவும், இதயவியல் மருத்துவர் சாய் சதீஷ் அவர்கள் டிரான்ஸ்பரர் முறையில் ரஜினிகாந்த் அவர்களுடைய இதயத்திற்கு ஸ்டண்ட் பொறுத்திருப்பதாகவும், அவருக்கு அனைத்து சிகிச்சைகளும் முடிந்துவிட்டதாகவும், ரஜினிகாந்த் அவர்கள் பூரண உடல்நலத்துடன் இருப்பதாகவும், இன்னும் 2 நாட்களில் அவர் வீடு திரும்பார் என சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ரஜினிகாந்த் அவர்கள் பூரண உடல் நலம் பெற்று விரைவில் வீடு திரும்ப வேண்டும் என அரசியல் பிரபலங்களும் திரைப்பிரபலங்களும் தங்களுடைய சமூக வலைதள பக்கங்களில் பதிவு போட்டு வராங்க. அந்த வகையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பூரண உடல்நலம் பெற்று விரைவில் வீடு திரும்ப இறைவனை பிரார்த்திக்கிறேன் என பதிவிட்டிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்குது. தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் ஆய்வு மேற்கொண்டு வந்த நிலையில் அமைச்சர்களுக்கு உணவு ஓமை காரணமாக வயிற்று வலி ஏற்பட்டதாகவும் அவரது உதவியாளர் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. மருத்துவர் கண்காணிப்பில் இருக்கும் அமைச்சர்கள் நாளை வீடு திரும்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்சமயம் ரஜினிகாந்த் அவர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியானது பலருக்கும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்குது. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் நிறைய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெட் ஆப்பிள் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.